ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? சாரி, இன்றைக்கி வீடியோ போடுறதுக்கு ரொம்ப லேட் ஆகிட்டு. மணி இப்போ பகல் 3 மணி. ஆக்சுவலி என் குழந்த எந்திரிச்சிட்டா, கொஞ்சம் ஏர்லியராகவே தூங்கிட்டேன். அதனால தான் இன்றைக்கி வீடியோ எதுவும் போட முடியல. ஆக்சுவலி 3 மணிக்கு தான் எந்திரிச்சேன். ஐயோ வீடியோ பண்ணணுமே அப்படின்னு சொல்லி ஜஸ்ட் ஞாபகம் வந்துச்சு. அதனால் அப்படியே ஒரு சின்ன ரிவ்யூ மாதிரி. ஏன்னா எந்த சேஞ்சஸும் பண்ணல. இப்போ நீங்கள் டிஸ்பிளேயில் பார்க்குறீங்க இல்லையா, இதே தான், அதே பொசிஷன் தான், அதே தான். என்ன 4700 ப்ராஃபிட்டில் நிற்கு. ஸோ ஓரளவு இருக்குது. 13ஆந்தேதி எடுத்த பொசிஷனு, இன்றைக்கி தேதி 20ன்னு நினைக்கிறேன். ஸோ 20ஆந்தேதிக்கு 7 நாளைக்கு 4000 அல்லது டார்கெட்டு 10,000 வெயிட் பண்ணலாமான்னு யோசிச்சுட்ருக்கேன். ஸோ பார்க்கலாம், ஒரு மைண்ட் செட்டு தான். நாளைக்கு எந்த லெவலில் வருதுன்னு பார்ப்போம். ஏன்னா நாளைக்கு ஃப்ரைடே, ஸோ சாட்டர்டே சண்டே லீவு. ஸோ பார்க்கலாம் என்ன இதுன்னு. இது பொசிஷனில் எந்த சேஞ்சஸும் இல்லை. ஸோ மொரார்லெஸ்ஸு இன்றைக்கும் நோ சேஞ்சு தான். நானும் ஒரு 17,500 கீழே குறையுன்னு பார்க்குறேன், குறைய மாட்டேக்கு. நீ நல்லா ஆசிலேட் ஆனதில் எனக்கு எவ்வளோ லாபம். நல்லாவே ஆசிலேட் ஆச்சு. மேலே போச்சு, கீழே போச்சு, கீழே போச்சு, மேலே போச்சு. எக்ஸ்பெரி சரியான எக்ஸ்பெரி. அதனால் நல்ல விஷயந்தான். ப்ளஸ்ஸு அனலைஸ் பண்ணி பார்த்தா அதான் 4 கடத்தி கொண்டு போகிறதுல நமக்கு லாபம். இப்போ நாளைக்கு மார்க்கெட்டை ஓப்பன் ஆக சொல்ல முடிஞ்ச அளவு 4800 இருக்கும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். ஸோ ஆப்ஷன் ப்ரீமியம் பொறுத்த மட்டும் ப்ரீமியம் எடுக்கணும் அப்படின்னா பை பண்ணியே எடுக்கலாம், இந்த மாதிரி செல் பண்ணியே எடுக்கலாம். நல்லா கவனிங்க, எனக்கு அந்த கால் ஆப்ஷனை செல் பண்ணது தான் இந்த லாபம், வேறு எதுவும் பெருசாக இல்லை. 17,500 வந்துட்டு நம்ம பொசிஷனை க்ளோஸ் பண்ணிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். க்ளோஸ் பண்ணிவிட்டு 17,500 சியும் பியும் பை பண்ணிவிட்டு, இது 18,000 ஒரு கால் ஆப்ஷனை 3 லாட்டு செல் பண்ணிவிட்டு அப்புறம் 17,000 பண்ணிடலாம்னு பார்க்கேன். அதாவது இதுக்கு பதில் 17,500, இதுக்கு பதில் 17,000, இதுக்கு பதில் 18,000. இது சி, இது பி, 3 லாட்டு, பி 3 லாட்ஸ். இது வந்து சி அண்டு பி ஒரு லாட். ஸோ பார்க்கலாம். 17,500 நாளைக்கு மார்க்கெட் வந்து எனக்கு ஒரு 5,000 ப்ராஃபிட் வந்துச்சு, ஹோல்டரில் இருக்குது அப்படின்னா க்ளோஸ் பண்ணிட்டு இப்போ நான் காமிச்ச பொசிஷன் எடுத்துடலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன். ஸோ லெட் சி. ஸோ நோ சேஞ்சஸ். நான் தினமும் வீடியோ போடுறேன், எப்பாடுபட்டாவது போட்டுடுறேன். காரணம் என்னென்னா கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்கள். அதாவது நம்மளோட மோட்டிவ் என்னென்னா ஆப்ஷனில் செகண்டரி இன்கம் எனக்கு வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க லாங் டேர்மில் இந்த மாதிரி ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜியை எடுத்து நீங்கள் ஹோல்டு பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அது ஒரு செகண்டரி இன்கம் ரெகுலராக கிடைக்கும். ஷேர் மார்க்கெட் வந்தாலே பணத்தை தொலைச்சிட்டு போகிறதுக்கு இது வந்து ஒரு நல்ல ஐடியா. நான் அதை தான் ப்ரூவ் பண்ணணும்னு பார்க்குறேன். கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட்டாக காமிக்கலான்னு ட்ரை பண்ணுறேன். பட் மார்க்கெட் எனக்கு ஃபேவராக போயிட்டுருக்கு. ஸோ ஃபேவர் இல்லாமல் போச்சோட தான் அட்ஜஸ்ட்மெண்ட் காமிக்கணும். கண்டிப்பாக நடக்கும், நான் அட்ஜஸ்ட்மெண்ட் காமிக்கிறேன். ஸோ இன்னும் கொஞ்சம் மார்ஜின் போட்டு கவர்டு காலம் எடுக்கலாமான்னு ஒரு யோசனையில் இருக்கேன். பார்க்கலாம். லெட்ஸ் see. Okay friends, thank you. Good night.